தமிழ்நாட்டுல மைக் கிடைச்ச அப்புறம் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லனா நல்லா இருக்காது. திருச்சியில நிக்கணும் அப்படின்னு சொன்ன போது கூட மக்களா எல்லாரும் முன்னிறுத்து சொன்ன வார்த்தை வந்து சகாயம் சாரோட பேர். 3 வருஷம் கன்சிஸ்டன்டா இருந்ததுனாலதான் அந்த வளர்ச்சியும் ஒருத்தரால பார்க்க முடிஞ்சு. உங்களுக்கு தண்ணிய கொடுக்கதான் முடியும். தண்ணிய ஊத்தி பாத்துக்க வேண்டியது யாரு பொறுப்பு? எல்லாருக்கும் வணக்கம். அப்கோர்ஸ் நிறைய பேசணும்னு அந்த விழா நாயகன் முன்னாடி பேசுறதுக்கு எங்க டீம்ல யாருக்குமே வார்த்தை வரல. காம்பேரர்ல இருந்து பிரகாஷ் சார்ல இருந்து எங்களுக்கு இருந்து எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் சாயம் சார் பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நேர்மைக்குன்னு எல்லாரும் சொல்லும் போது இன்னும் எத்தனை வருஷம் அவர் ரிட்டையர் ஆகி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் கூட அவர் செய்த செயல்களை திரும்பி இவர் இன்னுமே ரோல் மாடலா இருந்தா கூட அரசியல்லையும் சரி அரசாங்கத்திலயும் சரி இதை மறுபடியும் பண்றாங்க யாராவது ஒருத்தர் அப்படின்னா இன்னும் அடுத்த ஒரு பேர் சொல்றதுக்கு யாருமே இல்லை. கடைசியா இப்ப நடந்த சில அரசியல் மாற்றங்கள்ல கூட அடுத்து யார் வந்து அந்த திருச்சியில நிக்கணும் அப்படின்னு சொன்ன போது கூட மக்களா எல்லாரும் முன்னிறுத்து சொன்ன வார்த்தை வந்து சகாயம் சாரோட பேர். பல தலைமுறைகள் தாண்டி அவர் செய்த செயல்கள் நிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அவர் செய்த அந்த செயலை எடுத்துக்கிட்டு இன்னும் பல பேர் நம்ம மாணவர்கள் இருந்து அவரை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு போகணுங்கிறது மட்டும்தான் எங்களோட குறிக்கோள். நீங்க படிச்ச உறுதிமொழியில கூட திரும்ப திரும்ப நாங்க வலியுறுத்துறது நேர்மை நேர்மை நேர்மை. திஸ் ஜெனரேஷன் இஸ் நாட் ஃபார் சேல், பிரகாஷ் சொன்ன மாதிரி. சோ அந்த போக்கஸ்லயும் அந்த மோட்டிவேஷன்லயும் நம்ம டீம் இருக்கிறாங்க. சகாயம் சார் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல மைக் கிடைச்ச அப்புறம் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லனா நல்லா இருக்காது. சோ என் சார்பா ஒரு சின்ன ஸ்டோரி ஆஸ்பிரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன சீடு. இது ஒரு சைனீஸ் ஸ்டோரி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சீடை வந்து ஒருத்தர் விதைக்கிறாரு, உரம் போடுறாரு, தண்ணி போடுறாரு. தினமும் வந்து எப்படி இருக்கு கரெக்டா இருக்கான்னு தினமும் ரெகுலரா பண்றாரு. மாசம் போகுது, 2 மாசம் ஆகுது, 3 மாசம் ஆகுது, 6 மாசம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது. அதுல இருந்து ஒரு துளிரும் வரல. ஆனா இவர் தண்ணி கொட்டுறதையோ உரம் போடுறதையோ தினமும் வந்து பாக்குறதையோ ஒரு தடவை கூட அவர் வந்து நிப்பாட்டுவார். 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3வது வருஷம் லைட்டா துளிர் விட ஆரம்பிக்கும். விட்ட உடனே அடுத்த 3 மாசத்துல 90 அடி பெரிய மூங்கில் மரமா அது மாறி நிக்குது. இப்போ அந்த செடி 90 நாள்ல வளர்ந்ததா 3 வருஷத்துல வளர்ந்ததா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆனா அந்த 3 வருஷம் கண்டினியூஸா என்ன பண்ணாங்க? கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனும் அதே மாதிரிதான். 3 வருஷமா இருக்கலாம், 6 மாசமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பல பேர் நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம உழைச்சோன்னே நம்புவாங்க. அதை ஞாபகம் வச்சு, எஃபர்ட்ஸ் ஆர் நாட் ரெகக்னைஸ்ட் இன் திஸ் சொசைட்டி. நான் 6 மாசம் படிச்சேன், நான் வந்து இவ்வளவு படிச்சேன் அவ்வளவு படிச்சேன், என்ன பண்றது, ஏதோ ஒரு சின்ன கட் ஆஃப்ல போயிடுச்சு, நான் என்ன பண்ண முடியும்? ரிசல்ட்ஸ் இல்லைன்னா எந்த எஃபர்ட்ஸையும் அந்த உலகம் பார்க்காது. 3ல செகண்டா யார் கால் வச்சா? எத்தனை பேருக்கு? ஃபர்ஸ்ட் முதல்ல வரதோட பெருமை அதுதான். 2வதா கால் வச்சவர் அவர் கூட போனவர் தான். சோ அந்த கதை நிறைய பேருக்கு தெரியும். சோ அதனால எஃபர்ட்ஸ் ரொம்ப முக்கியம், கன்சிஸ்டன்டா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். 3 வருஷம் கன்சிஸ்டன்டா இருந்ததுனாலதான் அந்த வளர்ச்சியும் ஒருத்தரால பார்க்க முடிஞ்சது. சோ அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், உழைப்பு ரொம்ப முக்கியம். இதுல வராண்டா ஐஏஎஸும் மதுரை பிரான்ச்சோட சப்போர்ட்டா நாங்க உங்களுக்கு தண்ணியை கொடுக்கதான் முடியும். ஆனா தண்ணியை ஊத்தி பாத்துக்க வேண்டியது யாரு பொறுப்பு? உங்களுக்கு தண்ணி கிடைக்குதா நாங்க பாத்துக்கிறோம், சரியா? ஆனா அந்த எஃபர்ட் உங்க சைட்ல இருந்தா வரணும். சோ நான் நிறைய பேச விரும்பல, எல்லாரும் சகாயம் சார் பேசுறதை கேட்கறதுக்கு ஆவலா இருக்காங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.